100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேர வேலை என ஏற்கனவே இருந்த நடைமுறையை மாற்றி 8 மணி நேரம் பணியிடத்தில் இருக்க வேண்டும் என்று தமிழக ஊரக வளர்ச்சித்துறை கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபடவிருந்த மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறைப்பிடிப்பு மாற்றலாக போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளை அவளை ஏற்றி தனியார் திருமணத்தில் தங்க வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் விண்ணப்பிக்கின்ற மாற்றுத்திறனாளி அனைவரும் தனியான வேலை அட்டையை வழங்குவதுடன் தொடர்ந்து 100 நாள் வேலையை முழுமையாக வழங்க வேண்டும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 50% பணி மற்றும் 4 மணி நேர வேலை என ஏற்கனவே வந்த நடைமுறையை மாற்றி 8 மணி நேர வேலை நாள் முழுவதும் பணித்தளத்தில் இருக்க வேண்டும் என்று 2024ஆம் ஆண்டில் தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவிட்டு ரத்து செய்ய வேண்டும் எனவும், மீண்டும் 4 மணி நேர வேலை மட்டுமே உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறி, மீண்டும் 4 மணி நேர வேலை மட்டுமே உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் எனவும் குறிப்பிட்டு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் செல்ல வேண்டிய பணித்தளத்திற்கு வாகன ஏற்பாடு, பணித்தளத்தில் கழிவறை மற்றும் உள்ளிட்ட சட்டப்படியான மாற்றுத்திறனாளி ஏற்பட்ட வேண்டிய வசதிகள் செய்து தர வேண்டும் எனவும், சமூக பாதுகாப்பு திட்ட ஒதுக்கீடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 25% விழுக்காடு கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற ஊனமுற்ற உரிமைகள் சட்ட விதிகளின்படி இத்திட்டத்தில் அவர்களுக்கான வேலை நாட்கள் 120 நாட்கள் உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும், 2024-25ஆம் ஆண்டு வேலை செய்த நாட்களுக்கான ஊதிய பாக்கிகளை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும், ஊதிய தாமதத்திற்கான சட்டப்படியான தாமத கட்டணமும் வழங்க வேண்டும் எனவும், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்திற்கு செல்ல அனுமதிக்காமல் காவல்துறை அவர்களை பேருந்து நிலையத்திலேயே முடக்கி அவர்களை கைது செய்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் 1500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி இந்த பகுதியில் தொடர்ந்து கூடியிருந்த கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகம் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து அவர்களை போராட்டத்தில் ஈடுபட அனுமதிக்காமல் போலீசார் அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பேருந்து நிலைய வளாகத்தில் வைத்து கைது செய்து பேருந்து மூலம் தனியார் திருமணத்தில் அடைத்து வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ்.